துருக்கியோட நேஷனல் டே அப்போ பல கண்ட்ரிகளுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. குறிப்பாக இந்தியர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது இந்தியர்கள் வந்து அதை புறக்கணித்து அவங்க வந்து அந்த அழைப்பை ஏற்க மறுத்து அவங்க வந்து அந்த நேஷனல் டே அப்போ போகலை. ஸோ இதோட பின்னணி காரணம் என்ன சார்? இப்போ வந்து துருக்கியோட தூதரகம் இருக்குது. துருக்கி தூதரகம் மாதிரி அத்தனை நாட்டோட தூதரகம் இருக்குது. ஓகே, அந்த துருக்கியோட தூதரகம் வந்து என்ன செய்வாங்கன்னா, வருஷம் அவங்களோட நேஷனல் டே இருக்குல்ல, நேஷனல் டேக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஐபிஸ் அவங்கள வந்து கூப்பிட்டு சேர்ந்து வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற விஐபிஸ் முக்கியமான ஆட்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அங்கே வந்து இதை கொண்டாடுவாங்க. ஓகே, அது எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நட்புறவோடு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ வந்து இந்த வருஷம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேஷ்னல் டே அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே நம்ம இந்தியா சைட்லேருந்து பைக்கட் பண்ணிட்டாங்க. நோ, போகலை, ஸ்கிப் பண்ணிட்டாங்க, போகலைன்னு சொல்லிட்டு. அப்போது இது வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்வையில் சரி, இன்னொரு பக்கம் பார்வையில், இது நம்மளுடைய பார்வையில் நம்ம வந்து ஓவராலாக உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி பகுத்து பார்த்தா, ஒரு இந்தியனாக நம்ம இதை பார்த்தோம்னா துருக்கி வந்து பண்ணதுக்கு இந்த மாதிரி பாய்காட் பண்ணது கரெக்டு.